Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோட அசைன்மெண்ட் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். வெப்சைட்ல பாத்தீங்கன்னா சில கோர்ஸ்க்கு வந்து அசைன்மெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. சில கோர்ஸ்க்கு இன்னும் क्वेश्चन பேப்பர்ஸ் வந்து ரெடி பண்ணல. இப்போதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் ரெடி ஆனதும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்லயும் போடுவாங்க. அதே போல வெப்சைட்லயுமே வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து காமன் தான். क्वेश्चन ரெடி ஆகிறதுக்கு ஏற்றது போல உங்களுக்கு வெப்சைட்ல வந்து ஒன் பை ஒன் அப்டேட் வந்து பண்ணுவாங்க. லாஸ்ட் டேட் 15/4/2024 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏப்ரல் 15ஆம் தேதி வரை டைம் இருக்குது வித்தவுட் பெனால்ட்டியோட. வித் பெனால்ட்டியோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி வரை டைம் கொடுத்துருக்காங்க. ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் எதுவுமே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு மே மந்த் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஏப்ரல்குள்ளேயே நீங்கள் வந்து அசைன்மெண்ட்ஸை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4th செமஸ்டர், 3rd செமஸ்டர், 2nd செமஸ்டர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. 4th செமஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோர்ஸ்க்கு மட்டும் போட்டிருக்காங்க. எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி 2023-24 பேட்ச்க்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 3rd செமஸ்டர் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 3rd செமஸ்டர்லையும் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி 2024 பேட்ச்க்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ வியூன்னு பக்கத்தில் இருக்க அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து வியூ ஆகும். நெக்ஸ்ட் 2nd செமஸ்டர் வந்து கிளிக் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி 2024 பேட்ச், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் 2024 பேட்ச்க்கு வந்து போட்டிருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வியூன்னு இருக்கும். அந்த வியூவை வந்து கிளிக் பண்ணால் நமக்கு கொஷின் பேப்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அசைன்மெண்ட் எழுதுனமோ சேம் ப்ரொசீஜர் தான். அதில் எந்த வித டிஃப்ரென்ஸுமே கிடையாது. நீங்கள் ஒன் சைட் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேப்பருக்கும் கண்டிப்பாக அசைன்மெண்ட்ஸ் வந்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அசைன்மெண்ட் டாபிக்ஸை வெப்சைட்லேருந்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு அசைன்மெண்ட்டுக்கும் 5 கொஷின் இருக்கும். அந்த 5 கொஷினே கண்டிப்பாக எழுதணும். 5x5 25 மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 பேஜுக்குள்ளே ஆன்சர் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. A4 ஷீட்டில் நீங்கள் ஒன் சைட் மட்டும்தான் எழுதணும். டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் ரைட் கார்னரில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் பேஜ் நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். அதிலே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஹேண்ட் ரிட்டனில் மட்டும்தான் அசைன்மெண்ட்ஸ் எழுதணும். பிரிண்டட் இல்லைனா ஃபோட்டோ காப்பி அது போல் எதுவுமே வந்து வச்சா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது எல்லா அசைன்மெண்ட் பேப்பர்ஸையும் ஒரே கவருக்குள்ளே வச்சு ஒன்றா தான் நீங்கள் அனுப்பணும். போஸ்டல் கவரோட டாப்பில் என்ன அட்ரஸ் எழுதி அனுப்பணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த செமஸ்டரோட அசைன்மெண்ட் எழுதுறீங்கிறதையும் மென்ஷன் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அசைன்மெண்ட் 2nd செமஸ்டர் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். உங்கள் ப்ரோக்ராம் நேமும் எழுதணும்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைன் டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்குள்ளே நீங்கள் கரெக்டாக அனுப்பிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 5 கொஷின் இருக்குது. 5மே நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். ஸோ எத்தனை டாபிக்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே கரெக்டாக எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெப்சைட்டில் இப்போ அந்த 4 கோர்ஸுக்கு மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஃபர்தராக மற்ற கோர்ஸுக்கு அப்டேட் பண்ணால் கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.